மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதாரகசிகஸ்டநாமாவில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாகச் சொல்லிக் கொண்டே வந்து அவள் இங்கே யோகினியின் வடிவமாக இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு ஆதார சக்கரத்தையும் சொல்லி அதில் இருக்கக்கூடிய யோகினி, அவளுடைய கரங்களில் இருக்கக்கூடிய ஆயுதம், அவளுடைய அன்னம் எதில் விருப்பமுடையவளாக இருக்கிறாள், பரிவார தேவதைகள் இப்படி சொல்லிக் கொண்டே வந்து மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய முதல் சக்கரமாக இருக்கக்கூடிய அந்த ஆதார சக்கரம், அங்கேதான் அவள் மூன்றரை சுற்று குண்டலினி சக்தியாக அவள் இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள் இல்லையா? அங்கே அவள் இருக்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டார்கள். பஞ்சவக்த்ரா, 5 முகம், அஸ்தி சம்ஸ்திதா, அங்குச ஆதி பிரகரணா, வரத ஆதி நிஷேவிதா, இப்படி பரிவார தேவதைகள் எல்லாம் சொன்ன பிறகு அவளுக்கு என்ன அன்னத்தில் பிரியம் என்று சொல்ல வேண்டும் இல்லையா? அதற்காக சொல்லப்பட்ட ஸ்லோகம். ஓம் முத்கௌதன சக்த சித்தாயை நமஹ. ஓம் முத்கௌதன சக்த சித்தாயை நமஹ. இந்த நாமத்தை சொல்லும் பொழுது சிறிது கவனமாக சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, எளிதாக நாக்கு பிறழக்கூடிய வார்த்தைகள் அது. ஏன் அப்படின்னா, அடுத்தடுத்து சொற்கள், சில சொற்கள் இருந்தால் நம்மளால் அதை சேர்த்து படிக்கும் பொழுது முன்னுக்கு பின்னாக அவையாக சென்று அமர்ந்து கொண்டு விடுமா. அப்படி நம்ம வேகமாக படிக்கும் பொழுது முத்கௌதனா சக்த சித்தா அப்படின்னு நம்ம படிக்கணும். நம்ம வேகமாக படிக்கும் போது எப்படி படிப்போம் அப்படின்னா, முக்தோதனா அப்படின்னு படிச்சிருவோம். ஏன்னா அந்த இத்துக்காவும் மாறிடும், இடம் மாறிடும். ஏன் அப்படின்னா, அப்படி மாறிடுச்சுன்னா நம்ம சொல்ல வந்த அந்த பொருள் இதில் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை எப்படி இந்த பதத்தை பிரிக்கணும் அப்படின்னா, முத்க, ஓதன, ஆசக்த, சித்தா அப்படின்னு சொல்றாங்க. முத்க அப்படின்னா என்ன, ஓதன அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முத்க அப்படின்னா பயத்தம் பரப்பை முக்கியமாக கொண்ட பிரசாதம், அதுதான் முத்க. ஓதனம் அந்த அன்னம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஆசக்த ஈடுபட்ட, சித்தா மனத்தை உடையவள். ஆக பயத்தம் பருப்பை முக்கியமாக வைத்து செய்யப்படக்கூடிய பிரசாதம் அப்படின்னு பார்த்தா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பொங்கலை செய்யும் பொழுது இதற்கும் இத்தனை அளவுகளில்தான் செய்யப்பட வேண்டும், இத்தனை விகிதங்களில்தான் பொருட்கள் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இப்போ நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த விதிகளை பார்ப்பது கிடையாது, நமக்கு ஏற்றார் போல் நாம் செய்கிறோம். ஆனால் அனைத்திற்கும் சாஸ்திரங்கள் இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அரிசி 32 பங்கு சொல்றாங்க, பயத்தம் பருப்பு 16 பங்கு, தேங்காய் 8 பங்கு, நெய் 8 பங்கு ஆயிடுச்சு. அடுத்ததாக மிளகு 2 பங்கு, இந்துப்பு 1 பங்கு, சீரகம் 1/2 பங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக இதையெல்லாம் போட்டு நம்ம செஞ்சாதான் அந்த அன்னம் சரியான விகிதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரத்தில் இருக்கு. எதற்காக இந்த பயத்தம் பருப்பு அப்படின்னா, ஒவ்வொரு பருப்பையும் ஒவ்வொரு உணவையும் சொல்லும் பொழுது அதற்கென்று சில விஷயங்களை நாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த பயத்தம் பருப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே அது பயராக இருக்கும் பொழுது என்ன செய்கிறோம், அதை முளைப்பாரியாக நாம் போட்டு அதை அம்மனுக்கு நைவேத்தியமாக நாம் வைக்கிறோம் இல்லையா? அந்த முளைப்பாரி அப்படிங்கிற அந்த நிகழ்வு எவ்வளவு விசேஷமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டது அந்த பயத்தம் பருப்பு அப்படின்னு சொல்றது. ஆக ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஏன் அப்படின்னா மூலாதாரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொன்னோம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆதாரம். ஏன்னா இங்க இருந்துதான் அந்த குண்டலினி சக்தி கிளம்ப வேண்டும். அப்ப அங்க நாம வைராக்கியமா இருந்து அதை கிளப்பினால்தான் முடியும். ஏனென்றால் மனமானது பல்வேறு மாயைகள் சிக்கிக்கொண்டு மனது அங்கு நிற்காமல் இங்கும் அங்கும் அலைபாய்ந்து கொண்டிருந்தால் அது எங்கேயும் போகாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் இப்படி செய்தால்தான் அது முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த இடத்தில் அமரும் பொழுது
மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியானது மேலே எழும்ப வேண்டும். நம்மால் அவ்வளவு முடியவில்லை என்றாலும் இந்த மந்திர சொற்களை சொல்லும் பொழுது அந்த நிகழ்வுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகளுக்கு அத்தனை மகத்துவம். அதனால தான் இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாமாவளியும் ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நாமாவளியை நாம் சொன்னோம், அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் அதற்கு என்ன பலனோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆக சித்த சுத்தத்துடன் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும், புத்தியும் சுத்தமாக இருக்க வேண்டும். இங்கே எந்தவித பிரார்த்தனையும் இல்லாமல் அவளையே நினைத்து கொண்டு செய்தால் அங்கே பிரத்யட்சமாக அவளே குருவாக அமர்ந்து நமக்கு அந்த குண்டலினி சக்தியை மேலே எழுப்புவதற்கும் அவள் உதவி செய்வாள். யோகினியின் வடிவமாக இருந்த மகாபெரியவா சரணம்.